ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக இப்போ சில விஷயங்கள்லாம் நடந்துச்சு, அந்த விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. ஆக்சுவலாக வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு எத்தனை நாள் ஆச்சு? வீடியோ போட்டு ஒரு 1.5 மாதம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். எஸ், லிட்டரலி 1.5 months ஆச்சு. நடந்த சம்பவங்கள் அப்படி. லைஃப் என்ன அடிக்க, என்ன லைஃப் அடிக்க, லைஃப் என்ன அடிக்க, என்ன லைஃப் அடிக்க, நீ திருப்பி அடிக்கிறதா இல்லையா? ஒரு மாதிரி இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்ல இருந்தே வச்சு செஞ்சிருச்சு. அண்ட் லாஸ்ட் மந்த் இட் வாஸ் ஹியூஜ். பட் அதெல்லாம் ரிவீல் பண்ணக்கூடாதுன்ட்டுல சம் பர்சனல் ஸ்டெப்ஸ் எல்லாம் வச்சுக்கணும்ல. எல்லாத்தையுமே சொல்லின்னு இருந்தா பர்சனல் லைஃப்ன்றது வேற இருக்கணும், சோஷியல் மீடியாவில் இருக்கிற லைஃப்ன்றது வேற இருக்கணும். மற்றவங்க எல்லாத்தையும் கண்டென்ட் பண்ணுவாங்க. லைக்வைஸ் அதெல்லாம் எடிட்லாம் நானே தூக்கிடுவேன் மோஸ்ட்லி. இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா சொல்கிறேன். லிட்ரலி கரண்ட்டாக வந்துட்டு லாஸ்ட் மந்த் வந்துட்டு நிறைய சினாரியோஸ் நடந்துச்சு. ஃப்ளாஷ்பேக் எனக்கு லாஸ்ட் மந்தில் அப்பார்ட் ஃப்ரம் பர்சனல் லைஃப், சோஷியல் மீடியாலெல்லாம் நடந்த விஷயங்கள் இட் வாஸ் ஹியூஜ். அண்ட் மெயினாக அதில் லாஸ்ட் மந்தில் நடந்த மெயினான ஒரு ஹியூஜ் விஷயம் என்னென்னா, டிவிகேவோட கட்சி மாநாடு. அங்கே நடந்த விஷயம் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்துட்டு பார்த்துருப்பீங்க. அண்ட் அதை பற்றி கிட்டத்தட்ட அது நடந்து முடிஞ்ச 1 மாதம் ஆக போகுதுரா. எஸ், இன்னைக்கு 22nd நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும் போது அது 27th சம்திங் 1 மாதம் ஆகிடும். அண்ட் இப்போ போய் அதை பற்றி பேசுறியேன்ற மாதிரி தான் இருக்குது. எனக்கே அப்படி தான் இருக்குது. உங்களுக்கு இல்லாமல் இருக்குமா? என்னன்னா, எனக்கு அந்த மாநாடுக்கு நீ போனியா இல்லையா, அதை பற்றி பேச போகிறேன்னு சொல்கிறியே அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன். சில ஃபுட்டேஜஸ் எல்லாம் காட்டுறேன், அதுக்கப்புறம் நான் இங்கே வரேன். எஸ், இந்த ஃபுட்டேஜஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல, இது எல்லாமே ஒரிஜினல் ஃபுட்டேஜஸ், எல்லாமே அந்த மாநாட்டில் எடுக்கப்பட்ட ஃபுட்டேஜஸ். அண்ட் இது நான் எடுத்தனான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அங்கே நம்மளுக்கு தெரிஞ்ச என்னோட பிரதரோட லைக்வைஸ் என்னோட கசின் இருக்காங்க, என்னோட கசினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போயிருந்தாங்க. லிட்டரலி என் கசினும் போகணுமா இருந்துச்சு, பட் நான் அவன் கூட இருந்ததுனால அவனால் போக முடியல. அண்ட் இதுதான் அங்கே நடந்த சினாரியோ. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு லிட்டரலி அதெல்லாம் முடிச்சுக்கிட்டு அந்த மாநாடு பற்றி பெரிய பேச்சு அது இதெல்லாம் நிறையா போயின்னு இருந்துச்சு. அண்ட் அதெல்லாம் முடிச்சுக்கிட்டு அவங்கெல்லாம் வீட்டுக்கு வர்றதுக்கே ஒரு 4 மணி 5 மணி ஆயிடுச்சுன்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 கிலோமீட்டர் நம்ம பார்க்கிங்லேருந்து இங்கேக்கே 5 to 6 கிலோமீட்டர் நடக்க வேண்டிய சூழ்நிலை வந்த விஷயம்லாம் இருக்குது அந்த மாநாட்டில். ஸோ இவ்வளோ பேக்ட்ராப்ஸ் இருந்திருக்கு. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட், அவரோட பேச்சு ஆகட்டும், அவர் சொன்ன விதம் ஆகட்டும், அவர் மற்றவங்களை எதிர்த்தது ஆகட்டும், எல்லாமே எப்படி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா நல்லா இருந்துச்சு, பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். லைக்வைஸ் கத்தி மூவி கிளைமேக்ஸில் ஒரு 20 நிமிஷம் பேசுவார், அந்த மாதிரி பேசுன மாதிரி இருந்துருக்கலாம். இல்லை மெர்சல்ல கிளைமேக்ஸில் பேசுவார், அந்த மாதிரி பேசுன மாதிரி இருந்துருக்கலாம். பட் எக்ஸாக்ட்லி இந்த ஒரு விஷயம் அவர் அவ்வளோதான் எல்லாமே முடிச்சுட்டு அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் இறங்க போகிறாரு அப்படின்றத ஒன்று ஏற்றுக்க முடியல. பட் ஓவரால் என்ன பண்றதுன்னு தெரியல. பட் நம்மளுக்கு இருக்கிற நம்ம அடுத்து எந்த விஷயத்த பேசுறது, அடுத்து எந்த விஷயத்த பாக்குறது அப்படின்னு இருக்கும்போது லைஃப் திரும்பி என்னைய பாடுறான்ட்டு சொல்ற மாதிரிதான் இருக்கு. அண்ட் அதை தவிர்த்துட்டு நடந்த இன்னொரு முக்கியமான சம்பவம், அதை பத்தி நான் செப்பரேட்டா ஒரு வீடியோ மேக் பண்ணணும்னு இருந்தேன். பட் என்னால வீடியோவில் கரெக்டா ஃபோக்கஸ்டா பேசவே முடியல. இப்போ கூட நான் இந்த வீடியோ உட்காந்து பேசின்னு இருக்கேன். பட் இது ரிலீஸ் ஆகுமான்றதே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கும். ஏன்னா கரெக்டாக என்னால் எடிட் பண்ண முடியல, இல்லை கரெக்டாக வீடியோவில் பேச முடியல, இல்லை பேசினதை அங்கே ஒரிஜினலாக எடிட் பண்ணும்போது எனக்கு அது அந்த இன்ட்ரெஸ்டே வரமாட்டேங்குது. எல்லாம் போட்டும். அண்ட் இந்த டிடிஎஃப் இஷ்யூ
ஓகே, எனக்கு அதை பத்தி எனக்கு என்னன்னா, முன்னாடியே நான் நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன், அவர் இன்னசென்ட்டா அவரை காமிச்சிக்கிறாரா இல்ல அவர் ஒரிஜினலாவே இன்னசென்ட்டா தான் கேட்டீங்கன்னா, அவர் ஒரிஜினலாவே இன்னசென்ட் தாங்க டிடிஎஃப். லைக் வைஸ் அவர் இன்னசென்ட் இந்த சென்ஸ் மற்ற விஷயத்துல எல்லாம் கிடையாது, நிறைய விஷயத்துல ரொம்பவே பிரெயின் இருக்கு. நான் எஜுகேஷன் பர்பஸ்ல ஒரு வீடியோ போட்டேன்னு சொல்லியிருப்பாரு. அது சில மாசத்துக்கு முன்னாடி நானும் அந்த வீடியோக்கு ஒரு டிஃபென்ஸான ஒரு எப்படி அவர் என்னெல்லாம் தப்பா பேசியிருக்காரு அப்படின்ட்டு, தப்பா என்னெல்லாம் பேசியிருக்கல மொத்தம் அதை பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது இருக்கா என்னன்னு தெரியல, நான் இப்போ இதுல கேப்ஷன்ல போட்டு விட்றேன். இன்கேஸ் இல்ல நம்ம அதெல்லாம் தவிர்த்துட்டு நிறைய இஷ்யூஸ் வந்துச்சு. இந்த கடை வைக்கும் போது வந்த இஷ்யூ ஆகட்டும், நிறைய அவர் என்ன பண்றாரோ எல்லாத்துலயும் இஷ்யூ வந்துச்சு. லாஸ்ட் வீடியோல கூட அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தேன் நான். என்னன்னா, இந்த கார்ல பேசின்னு போனதுனால அவர் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்துச்சு. அண்ட் அப்போ கூட அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தேன். அவருக்கு சப்போர்ட் பண்றேன், சப்போர்ட் பண்ணாம இருக்கிறேன், அதெல்லாம் இங்க விஷயம் கிடையாது. ஒருத்தன் வளர்றான்னா அவனை வளரவே கூடாது அப்படின்ட்டு மிதிக்கிறாங்கல்ல அதான் இந்த கார்பரேட் வர்சஸ் சோலோ கிரியேட்டர்ஸ். அதுவும் இப்போ பெரிய டாக் ஆஃப் த டோனா போயின்னு இருக்கு. எனக்கு புரியல. லிட்டரலி லாஸ்ட் ஒரு மாசம் தானடா யூடியூப் விட்டு நான் போனேன். ஒரு மாசம் 1.5 மாசம் கிட்ட தான் நான் வீடியோவே போடல. அதுக்குள்ள எவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. எனக்கு நம்ம யூடியூப் கம்யூனிட்டி தானா இது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நான் ஏதோ பெருசா லேக்ஸ்ல சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுன்னு இருக்கிற மாதிரி அது இது நல்லா சொல்ல. பட் இவன் நானும் ஒரு சின்ன பாட்டா இருக்கிறேன். ஏதோ என்னோட வீடியோஸும் இத்தனை பேர் பாக்குறீங்க, அத்தனை பேர் பாக்குறீங்க. ஒரு என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னா, அவரு வந்துட்டு ஒரு படத்துல நடிக்கிறேன், படம் ஒன்று நடிக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லின்னு இருந்தாரு, மஞ்சள் வீரன் அப்படின்ட்டு. நாம கூட நம்ம நிறைய வீடியோஸ்ல அதை பத்தி பேசியிருக்கோம். அண்ட் திடீர்னு பார்த்தா அந்த படத்தோட டைரக்டர் மிஸ்டர் செல்லம் இருக்கிறாருல, அவரு வந்துட்டு என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த படத்துல இருந்து டிடிஎஃப் வாசன் நீக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் புதுசா ஏதோ ஒரு ஆக்டர் பண்றாங்க. நான் கூட என்ன தெரியுமா நினைச்சேன், ஓகே அவரே தான் நடிக்க போறாரு அப்படின்ற மாதிரி நினைச்சேன். மீன்ஸ் செல்லமே நடிப்பாரு அப்படின்ற மாதிரி நினைச்சேன். பட் இல்ல, கூல் சுரேஷை நடிக்க வச்சேன். கூல் சுரேஷை வந்துட்டு புது ஹீரோவா பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, நீ அதை கூட நான் மன்னிச்சிட வேண்டாம். நீ ஒரு டைரக்டரு, ஓகே உன் சாய்ஸுக்கு அது பிடிக்கல, இது பிடிக்கல, எல்லாம் வச்சாச்சு. ட்ரெய்லர்ல ஒண்ணு இருந்து படத்துல வேற இருந்தாலே தூக்கி போட்டு பொழக்கிறாங்க. இங்க நீ சம்பந்தமே இல்லாம கூல் சுரேஷுக்கு 6 பேக் வச்ச மாதிரி ஏஐ போஸ்டர் ரிலீஸ் பண்ண பாத்தியா? அது ஒரு போஸ்டரு. அந்த போஸ்டரை வேற நீ தைரியமா ரிலீஸ் பண்றனா, அப்ப எந்த மாதிரி ஒரு கேனையா நினைச்சிட்டு இருப்பீங்க. டிடிஎஃப் வாசன் ரிலீஸ் பண்ண ஃபர்ஸ்ட் லுக்கு கூட செம்மையா இருந்துச்சுங்க. அந்த வண்டியில வீலி எடுக்கிற மாதிரிலாம் செம்மையா இருந்துச்சு. பட் இது வந்துட்டு என்ன கதைன்னே தெரில. புதுசா என்னென்னமோ பண்ணிருக்காங்க. பட் அதுக்கு எதிர்த்த மாதிரி இப்போ அந்த இவங்களும் ஒரு வீடியோ போடுறது, அவங்க அதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிருக்கு. நான் அதுக்கெல்லாம் வரேன், தனியா வரேன், இல்லைன்னா வேற எப்பயாவது அதுக்கெல்லாம் செப்பரேட்டா வரேன். அவரோட மொத்தமா அவர் நிறைய காசு செலவு பண்ணியிருக்காரு, அது பண்ணியிருக்காரு, இது பண்ணியிருக்காரு, ஓகே. அண்ட் அந்த ஃபால்ஸ் அலிகேஷன் வைக்கிறாங்கல்ல, இந்த மாதிரி அவன் இவ்வளவு செலவு பண்ணிட்டான், அவனுக்கு துணி நான் வாங்கி கொடுத்தானா, இது பண்ணிட்டேன் அது பண்ணிட்டேன் அப்படின்றாங்கல்ல. எனக்கு அது லிட்டரலி புரியல. இப்போ யாராவது ஒருத்தவங்களுக்கு ஒண்ணு பண்றோம்னா அதை சொல்லி காட்டுறதுன்றது வேற. பட் இவர் என்ன பண்றாருன்னா, டிடிஎஃப் வாசன் பண்றத சொல்ல நானு, அவரு சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா அது செல்லம் அவரு கூடயே இருந்துக்குன்னு தம்பி அடுத்த சூப்பர் ஸ்டாரு அது இதுன்ட்டு நிறைய எல்லாத்தையுமே சொல்லிட்டு, இல்ல அவருக்கு நடிப்பு பத்தல, அவரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரல, அங்க போயிட்டாரு இங்க போயிட்டாரு, இது பண்ணிட்டாரு அது பண்ணிட்டாரு அப்படின்னு எதோ சொல்றான். எனக்கு நடுவுல வாடாப்படான்னு இருக்கும் போல, சாரி. அண்ட் இந்த மாதிரி எதுதோ சொல்றாரு. பட் எனக்கு அது லிட்டரலி புரியல. இப்போ ஒருத்தவங்க கூடவே இருந்துக்கிட்டு அவங்க இது பண்றாங்க அது பண்றாங்கன்னா அதை தெரிஞ்சுக்கணும். 2 மாசம் 3 மாசம் எப்படி நீங்க ஷூட்டிங் எடுத்தீங்க? 2 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த படத்தோட போஸ்டர் ரிலீஸ் ஆயிடுச்சு, படமும் இப்போ வரும் அப்போ வரும், இப்போ ஸ்டார்ட் அப் ஆகும் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு இப்போ இப்படி பண்ணா எப்படி? நான் இந்த டாப்பிக்கை பத்தி பேசவே மாட்டேன். பிகாஸ் இது வந்துட்டு நம்ம அவுட் ஆஃப் த பாக்ஸ். இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் நம்ம பேசவே மாட்டோம். இல்லைன்னா எதனா கான்ட்ரவர்சிஸ் கூட நம்ம பேச மாட்டோம். எப்படி பார்த்தாலும் அதை அவாய்ட் பண்ணி தான் போவோம். பட் இந்த டாபிக் வந்துட்டு மூவி ரிலேட்டடா இருக்கு. ஒரு படம் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு ப்ரொமோஷன்ஸ் மாதிரி எல்லாம் நிறைய விஷயம் பண்ணிட்டு இப்போ அந்த மாதிரி ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்றது அது காரணத்தை கொண்டு தப்பு தான். அண்ட் அடுத்து நம்ம சோசியல் மீடியால நடந்த போன மாசத்துல நடந்தது பிசி டாக்கோ.
எனக்கு புரியல. டேய் என்னடா நடக்குது இங்க? இவன் பார்த்தா அவனை அடிக்கிறான், அவன் பார்த்தா இவனை அடிக்கிறான், 2 பேரும் பார்த்து இன்னொருத்தனை அடிக்கிறீங்க. என்ன நடக்குது நம்ம கம்யூனிட்டியில? யூடியூப் இப்படி அச்சு சாவறீங்கன்ற மாதிரி ஆயின்னு இருக்குது. நல்லாவே தான் இருந்தாரு, ஏதோ நல்லா வீடியோஸ் போட்டு இருந்தாரு. எனக்கு லிட்டரலி நான் ஒரு 2 இயர்ஸ் பேக், 1 இயர் பேக் வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், என்னோட ஃபேவரட் யூடியூபர்ஸ் இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் கொஞ்சம் அப்செட் ஆனா இவங்க வீடியோஸ் எல்லாம் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேரோட பேரெல்லாம் சொல்லியிருப்பேன். எனக்கு இப்போ கூட அவ்வளவா எனக்கு இப்பயும் அவங்க வீடியோஸ் தான் பார்ப்பேன். பட் எனக்கு அது என்ன சொன்னதுன்னா, நான் யார் யார் பேரை சொல்லியிருக்கிறோன்னு எல்லாருமே அடி வாங்கின்னு இருக்கிறாங்க. எனக்கு புரியல, நான் யாரெல்லாம் இப்போ நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் இந்த யூடியூபர்ஸ் எல்லாம் பிடிக்குன்ற மாதிரி இருக்கும். பட் இப்போ டெக்னா நான் இவங்களுக்கு மட்டும்தான் பார்ப்பேன், இப்போ ரிவ்யூனா நான் இவங்களுக்கு மட்டும்தான் பார்ப்பேன் அப்படின்னு இருப்பாங்களா. எனக்கு அப்படி கிடையாது, எல்லாரோட ஒப்பீனியனும் ஒன்னொன்னா இருக்கும். ஸோ எல்லாரும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருப்பேன். பார்த்தா எனக்கு யார் ஃபேவரட்டா இருக்கிறவங்க எல்லாரும் அடி வாங்கும் போது எனக்கு புரியல, நீ யாருமே கரெக்டா இருக்க மாட்டீங்க. அதுவும் நிறைய வீடியோஸ்ல நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அவங்களே வாய் விட்டு சொல்லியிருக்காங்க என்னன்னா, யாருமே நம்பாதீங்க. பிகாஸ் பிசிடா கூட நிறைய வீடியோஸ் சொல்லியிருக்காரு, யாரு வேணா தப்பு பண்ணலாம், நான் கூட நாளைக்கு தப்பு பண்ணலாம் நல்லா சொல்லியிருக்காரு. ஸோ அதை வந்துட்டு நம்ம பெருசா எடுத்துக்க கூடாது. அண்ட் அவர் பண்ணியிருக்கிற தப்பை வந்துட்டு அவர் ஜஸ்டிஃபை பண்றாரு, ஃபைன். அதுக்கப்புறம் அதுக்கான சொல்யூஷன்ஸ் நானே அதுக்கான சொல்யூஷன்ஸ் கொடுக்குறேன், ரீஃபண்டு எல்லாமே நானே தரேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. பட் செஞ்ச தப்பு தான். பட் அதுல இருந்து வெளியே வந்துட்டு அவர் திருப்பி வீடியோஸ் எல்லாம் மேக் பண்ண இருக்கிறாரு. தட்ஸ் அ குட் சைன். இப்போ ஒருத்தங்களை போட்டு அடின்னு அடிக்கும் போது அவன் என்னை ஏன்டா பிடிச்சி அடிக்கிறாங்கன்றதே ஒரு வீடியோவா எடுத்து அதுவே ஒரு 1.5 மாசம் 2 மாசத்துக்கு வீடியோ பண்ணுவான். பட் இவர் என்ன அடிக்கிறாருன்னு தெரிஞ்சும் அதுல இருந்து வெளியே வந்து ஒரு மாதிரி நல்ல இதோட வீடியோ போட்டுன்னு இருக்கிறார். இப்போ நம்ம இது ப்ரீவியஸா பேசின டிடிஎஃப் பர்சனோட டாபிக் ஆகட்டும், செல்லம் வந்துட்டு எல்லா இடத்துலயுமே போய் இன்டர்வியூ கொடுத்துட்டு ஒரு மாதிரி சைக் பண்ணிட்டாரு. சும்மா தேவையில்லாமலாம் பேசி, இவர் ஃபோன் பண்ணா முதல்ல எடுக்கிறதே இல்லை, நீ ஃபோன் பண்ணாம இவர் ஃபோன் பண்ணா அதை எடுக்கிறது இல்லை, அதை விட்டுட்டு தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிக்கின்னு என்னென்னமோ பண்ணார்ல, அதே மாதிரிதான். அண்ட் தட்ஸ் வாட்ஸ் த இஷ்யூ. லாஸ்ட் மந்த்தா இதுக்கு இல்லை, அதுக்கு முன்ன மந்த் ஆச்சுன்னா கூட எனக்கு ஞாபகம் இல்லை. பட் தெரியல, லாஸ்ட் மந்த் நடந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ அதனால சொல்றேன், இனிமே வந்துட்டு விளாக்ஸ் எல்லாம் மேபி அவாய்ட் பண்ணலாம், இல்லைனா விளாக்ஸுக்கு தனியாக ஒரு சேனல் ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேன். ஏன்னா 2-3யும் இதில் மெயின்டைன் பண்ண முடியல. விளாக்ஸுக்கு வந்துட்டு செப்பரேட்டாக ஒரு சேனல் ஆரம்பிக்கணும். இன்கேஸ் நான் விளாக்ஸு இதெல்லாம் இல்லை என் சேனல்லே ஒரு கட்டத்தில் இதாகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வேணா விளாக்ஸுக்கு செப்பரேட்டாக வீடியோஸ் எல்லாம் மேக் பண்ணுவோம், இல்லைனா ஃபுட்டேஜஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எதனா பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. பட் இப்போதைக்கு எல்லா வீடியோஸுமே இந்த பேக்ரவுண்டில் நான் உட்காந்து பேசுகிற மாதிரி தான் இருக்கும். இனி வரப்போகிற வீடியோஸும் அப்படிதான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஆனால் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. போன வாரம் இல்லை, 2 days பேக் கூட ஒரு பாண்டிச்சேரி பிளான் இருந்துச்சு. பட் அதை ட்ராப் பண்ணிட்டேன். பிகாஸ் அதெல்லாம் இப்போதைக்கு வந்துட்டு இந்த ட்ரிப்பு இதெல்லாம் செட் ஆகிற மாதிரி இல்லை. அண்டு எனக்கும் கொஞ்சம் நான் என்ன பண்ணின்னு இருக்கேன், அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்றுலையாவது இன்புட் கொடுத்துன்னு இருக்கானா அப்படின்றது தெரியணுமா இருந்துச்சு. அண்ட் இந்த மாதிரி அந்த செப்பரேட் வீடியோ இருக்குதுல்ல, அதை முடிச்சுக்கிட்டு அந்த செப்பரேட் வீடியோவை முடிச்சுக்கிட்டு நான் சொல்கிறேன். இந்த வீடியோ முடிச்சுக்கிட்டு அந்த செப்பரேட் வீடியோ பற்றியெல்லாம் நான் பேசுகிறேன். லிட்டரலி இதெல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு டைமே இல்லை. பட் ஐ எம் ஸ்டில் ஃபோர்ஸிங் மீ டு ஸ்டக் இன் டு இட். நான் இதுக்குள்ளே இந்த யூடியூப் பிளாட்ஃபார்முக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் என்னென்னா கொஞ்சமாவது ரிலீஃபாக ஃபீல் பண்ணுறேன். நான் இப்போது ஒரு வீடியோவில் மொத்தமாக பேசி குமுறி என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு மாதிரி ரிலீஃபாக இருக்குது. அண்ட் இட்ஸ் அ குட் சைன் ஆக்சுவலி. அண்ட் அவ்வளோதான் கைஸ், என்னோட பழைய வீடியோஸ்க்கெல்லாம் இப்போ வியூஸ் போயின்னு இருக்கு. அண்ட் தட்ஸ் பிகாஸ் ஆஃப் யூ. இதெல்லாம் ரொம்ப கிரிஞ்சாக இருக்குது இல்லை, சம்மந்தமே இல்லாமல் எதோ சொல்லின்னு இருக்கிறான்ற மாதிரி தான் இருக்கும். பட் அந்த ஜாலிடே சாங் வந்துட்டு லிட்டரலி ஒரு 500 வியூஸ் போயிருக்கு. 500 வியூஸ் போகல, இன்னொரு 15-16 இருக்கு. அதை புஷ் பண்ணி 500 வியூஸ் போவீங்க. அண்டு அது ஒரு 10,000-20,000 அந்த மாதிரி போச்சுன்னா இன்னும் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா அதோட லிரிக்ஸு மற்றபடி எல்லாம் அது ஒரு விளாகாக மேக் பண்ணது. அதை வந்துட்டு கொஞ்சம் அதுக்கு பட்டி டிங்கரிங்கெல்லாம் பார்த்து சில ட்ரம்ஸ் எல்லாம் போட்டு அண்ட் புதுசாக வந்துட்டு ஒரு விஷயம் பண்ண போகிறேன் இந்த சேனலில். அண்ட் இட் வில் பி சூன். ஐ ஹோப் பார்க்கலாம், எல்லாம் கரெக்டாக நடந்துச்சுன்னா கூடிய விரைவில் ஒரு மியூசிக் ஆர்டிஸ்ட்டை இதே வீடியோவில் இதே ரூமில் இதே சேனலில் பார்ப்பீங்க. அந்த 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 விஷயம்லாம் சீக்கிரமாகவே நடக்கட்டும் அப்படின்னு இருக்கேன் நான். அண்ட் தட்ஸ் த வீடியோ கைஸ். எல்லாம் நான் நினச்சதெல்லாம் நினச்சது அப்படியே பாதி அங்கங்கே அப்படியே எங்கெங்கேயோ மாட்டிக்கிச்சு. மிச்சதெல்லாம் நான் ஏதோ இப்போ சொல்லியிருக்கிறதெல்லாம்
எடிட்லேயே பாதி தூக்கிடுவேன். இதெல்லாம் எதுக்குடா சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி தூக்கிடுவேன். அண்ட் இது எல்லாமே மொத்தமாக உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நான் லைவ் வந்தால் மட்டும்தான் என்ன முழுசாக புரிஞ்சிக்க முடியும். நான் லைவ் எப்போ வரணுன்ட்டெல்லாம் டிசைட் பண்ணல. எப்பயாவது சும்மா அப்படியே ரேண்டமாக லைவ் வரணும். நான் ஃபர்ஸ்டெல்லாம் இன்ஸ்டாவில் சும்மா போயிருந்தேன் லைவ், சம்மந்தமே இல்லாமல் சும்மா போய் ஏய் ஏன்னா அந்த நேரத்துக்கு அவனா வந்து சாப்பிட்டியா அது இதுன்னு ஓப்பா பரப்பா நம்மளே யாரோ சாப்பிட்டியா நல்லா கேட்குறாங்க. அவன் டிஎம்ல ரீல்ஸுங்களா தள்ளின்னு இருப்பான். அப்பெல்லாம் அதை திறந்து கூட பார்க்க மாட்டாங்க. லைவ் வந்து யாராவது பேசுனாங்க ஏய் சம்மடா அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ நான் இதை பேசுனது கூட கட் பண்ணி தூக்கிடுவேன். அண்ட் அவ்வளோதான் கைஸ், அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஃபன்கி. பாய்.